ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ பார்க்கும் இந்த நொடியை குறித்து வைத்துக்கொள். இந்த நொடியிலிருந்து 24 மணி நேரம் போதும். சரியாக இன்னும் 24 மணி நேரத்தில் நீ வெற்றி மாலை சூடப் போகிறாய். ஏனென்றால் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே. நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகிறாய். வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய். சொல்ல தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய். ஒருவருக்கு வெற்றி கிடைக்கணும் என்றால் மற்றொருவர் தோல்வி அடைய வேண்டும் தானே? இன்னும் எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்றுதானே உனது கேள்வி? கவலைப்படாதே, வருகின்ற காலம் உனக்கு வெற்றியை அள்ளித்தரும். நீ சந்தோஷமாக வாழும்போது உன் சந்தோஷத்தில் எனக்கு பங்கு உண்டு என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் மாறும். இது சத்திய வாக்கு அல்ல, சாய்பாபாவின் நித்திய வாக்கு. உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அலைகிறாய். உனக்குள் தானே நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா? உனக்கு இன்று ஒரு கனி கிடைத்தது அல்லவா? அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ள முடியாததாய் இருக்கிறது. நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய். அப்பா, நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேனே, என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்களே என்று தானே நினைக்கிறாய்? இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றியது என்று ஒரு நிமிடம் நினைத்துப்பார். உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான். உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே. நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய். உன் முழு மனதோடு சொல்லிவிட்டாய். இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன். இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதில்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கு ஏற்ப பலன் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன். உன் அப்பாவாக, அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன். சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். நீ கற்பனை செய்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில் தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் சாயப்பாவுக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிர் சமமான வார்த்தைகள். ஆதலால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன். உனக்கு பக்க பலமாய் நான் உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ, அப்போதே உனது கர்ம வினைகளை போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது.
படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். அப்பா நான் இருக்கிறேன். நிச்சயம் விடியும் என்று பொறுமையுடன் காத்திரு. கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா, பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள், நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம். உன்னால் இது முடியும். உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவேதான் உன் லட்சியம். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது. அடம் பிடிக்கும் போது நல்லது கெட்டது எது என தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. எதற்காகவும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்கிறாயா? அவர்களையே நினைத்து உனது நேரத்தை வீண் செய்கிறாய். அவர்கள் உன் உழைப்பில் குளிர் காய்கிறவர்கள். உன்னிடம் சாப்பிட்டு உன்னையே குறை கூறுபவர்கள். உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள். அவர்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்கிறாயே. என் பிள்ளைகள் நல்லவர்கள்தான், ஆனால் ஏமாளி அல்ல. உன் குடும்பத்தை மறந்து அவர்களுக்கு உழைத்தது போதும். உன் குடும்பத்தில் நிறைய கடமைகள் காத்திருக்கிறது. முதலில் அதை கவனி. யாரையும் நினைத்து கவலைப்படாதே. உன் கடமைகளை செய்து கொண்டிரு. நல்லதே நினைத்த உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவது இல்லை என்பதே உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவனே புத்திசாலி. சந்தேகப்படுபவர்களை நம்பாதே, நம்புபவர்களை சந்தேகப்படாதே. வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது. இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களை ஏனும் தவிர்க்கலாம் அல்லவா? உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும். நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள். வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி அமைத்து கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாக வர ஆரம்பிக்கும். நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம். நீ வருந்தாதே. எல்லாம் பழைய சோறு. நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசி யாரும். நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார். நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும்? உன் மனம் எனும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார். நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல, இளைஞன். எல்லையில்லா பராக்கிரமமும் சக்தியும் பெற்றவன். உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய். உண்மையாக தோள் கொடுத்து தாங்கும் நண்பன். உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் குடிக்கும் காலன் நான். உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வலிமையையும் நம்பிக்கையையும் நிச்சயம் உனக்கு தருவேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு.
என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு என் குழந்தையே. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே. உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே, ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடமும் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட நீ கோபம் கொள்ளாதே. அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் அன்னையான நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நினைக்கிறாயா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும், கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முட்கள் மூலம் உனக்கு உன் அன்னையான நான் காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய். நிச்சயம் நீ ஜெயிப்பாய் என் குழந்தையே. உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன். நீ நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். நீ கதியின்றி கலங்கி நிற்கிறாய். யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறாய். வா என் கண்மணி, அம்மா அழைக்கிறேன். என் கரங்களை இறுக பற்றிக்கொள். உனக்கு நான் வழி காட்டுகிறேன். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது. அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. என்ன குழந்தையே, சௌக்கியமா? என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்?
பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும், இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா? உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நிற்காதே. உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம், துன்பம், துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்போது தீரும்? இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே.